ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் மட்டும் நம்ம இன்றைக்கி பேச போகிறல கைஸ். இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி என்ன ஆச்சு எபிசோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ராவோட ஆட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது, பாரதி வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தந்துகிட்ருக்காங்க மேடம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, நம்ம ஆதி வந்து தலைவலிக்குதாமா, காப்பி கேட்குறாரு. அதுக்கு வந்து காப்பி வேணாம், நான் இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பாக கிச்சனுக்குள்ளே வந்து வேலை செய்கிற பாட்டியை தள்ளிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, அந்த அம்மா அப்போ பாவம் அப்பளம் பொரிச்சிட்டு இருக்குது, அப்பளம் பொரிக்கிறத விட்டுட்டு தள்ளிக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வேகமாக இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருக்காப்புல. உடனே நம்ம பாட்டியும் சாரதாவும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டரை கடாட்டம். ஆதிக்கு ஆதியா இல்லை ஆதி சாரா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நீ என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஆதியோட பொண்டாட்டி தானே, அது இல்லைங்கிறது ஆயிருமா? நீ இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமே ஆதி வந்து உன் கூட சேரணும், இல்லை அவனுக்கு ஞாபகம் வரணும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே கண்டிப்பாக அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும், சரியா? இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் நாடகத்தை கழுவி நல்லாவே நாங்கள் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மித்ரா வந்து அந்த பாரதி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இஞ்சி டீ போட்டு கொடுப்பாள். இவ தான் ஏற்கனவே சொல்லியிருக்காள்ல, அவள் உதட்டளவில் வந்து இத்தினூன்னு சிரிப்பு இருந்தாலும் நான் ரத்த கண்ணீரை வடிய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுறா, மல்லிகைப்பூவை கொண்டு வந்து கட்டித்தர சொல்கிறான். சரி, மல்லிகைப்பூவை கட்டித்தர சொன்னால் கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதுனா, இதுக்கு எதுக்குடா வெங்காயங்களா ஃப்ளாஷ்பேக் வேறு ஒன்று? ஏன்டா இது நாடகத்தை ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்லேயே ஓட்டலானே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? முதல்ல கரண்ட்டை ஒழுங்காக எடுங்கடா, சரிங்களா? கரண்ட்டில் இருக்கிற நாடகங்களை ஒழுங்காக எடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் போய் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மங்கானியை பண்ணுறதா இருக்கட்டும், வேறு எந்த நாய் நக்கலை பண்ணுறதா இருக்கட்டும், சரியா? முதல்ல இப்போ ப்ரெசண்ட்டை ஒழுங்காக எடுங்க. நாடகங்கள் கேவலம் முடிச்சுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே ஃப்ளாஷ்பேக், உடனே ஆதி கூட காப்பி போட்டு குடிக்கிறது என்ன, பூ கட்டி போடுறது என்ன, இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா அவங்கக்கிட்ட? நிறையா பேர் வந்து இந்த புருஷ முன்னாடி ரொமான்ஸு, லவ் பண்ணுறவங்களோட ரொமான்ஸுக்காக கூட நீங்கள்லாம் நாடகம் பார்ப்பீங்க. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது கைஸ். அவங்க ரெண்டு பேரும் பாண்டிங், புருஷ முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, சரியா? இதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்லாம் நம்ம அவசியமே கிடையாது. இது தண்டக்கரம். இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டக்கரம், நாடகத்துக்கு வந்து ஒரு தண்டக்கரம் தான் இதெல்லாம், சரியா? உடனே பூவை கட்டி கொடுத்துட்டாலாமா, உடனே இங்கே வந்து நம்ம மித்ரா பக்கி வந்து ஆதி கையால் வச்சு விட சொல்லுவாளாமா, உடனே பாலை கொண்டு வர சொல்லுவாளாமா, பாரதியை பார்க்க வைப்பாளாமா, இவ உடனே ஃபீல் பண்ணி போய் ரூமை சாத்திட்டு அழுவாளாமா. என்னது இதெல்லாம்? என்ன நாடகம் எடுக்கிறீங்க நீங்கள்லாம், கேவலம் முடிச்சுவீங்களா? அப்புறம் என்ன நடக்குது, பூவை பிச்சு போட்டு மெத்தையிலலாம் பிச்சு போடுவாளாமா, பெட்ஷீட்டை துவைக்க சொல்லுவாளாமா, சுடுதண்ணி வைக்க என்ன இதெல்லாம்? நான் தான் சொல்லலையா கைஸ், கேவலம் உச்ச நாடகம். இதயம் சீரியல் வந்து கேவலத்தின் உச்சம் நாடகம். ரொம்ப கேவலமாக இருக்குது, பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது நாடகம். உண்மையிலே வெறுப்பாக இருக்குது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பாரதி போய் 4 தெருவில் பிச்சை எடுக்கலாம் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு, சரியா? இவ வீட்டில் தங்குறதுக்கு கோயிலில் எங்கேயா சக்கரத்தில் தங்கிட்டு அந்த குழந்தைங்களுக்காக போய் இவ எங்கேயா பிச்சை எடுத்து கூட குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாமே தவிர, இந்த நாய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த இம்சப்படுறதுக்கு செவனே அவள் பிச்சையாவது எடுக்கலாம். கேவலம் முடிச்சவங்க. அப்புறம் என்ன நடக்குது, ஆதி பெட்ஷீட்டையும் பாலையும் தூக்கிட்டு வர்றானா, உடனே இவளுக்கு வந்து சந்தோஷம், நம்ம புருஷன் மேலே தான் படுத்திருக்காப்புல, ரூமில் படுக்கலை அப்படின்னு 32 பல்லும் தெரியுது பாரதிக்கு, கேரளம் முடிச்சவன். அப்புறம் கூமுட்டை, சரியா? பாரதிக்கு வந்து இனிமேல் நான் வைக்கிற பேர் வந்து கூமுட்டை. அப்புறம் வந்து இந்த டாக்டர் வந்துட்டு போனாங்க இல்லையா, பெரிய சிஐடியாமா, யோசிக்கிறாங்களாமா மேடம், என்னமோ அடுத்து கழட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, மறுபடியும் நீ சிரிக்கிறியா,
அதை மித்ரா வந்து பார்த்துட்டாலாமா. இவ வந்து சிரிச்சிடக்கூடாது மித்ராவுக்கு. அப்படியே கண்ணில் வந்து அப்படியே ஆசிட் எரியுது மித்ராவுக்கு. இது சிரிச்சிட்டாடா, இதில் எப்படியாவது அழுவ வைக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, தமிழ் பாப்பா வந்து சொல்லுது, இன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனாவது எபிசோடுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஒரு 600-700 எபிசோடு போயிட்டுருக்குமா. ஒரு இந்த 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 இதில் வந்து எத்தனை கல்யாண நாள் தான் நீங்கள் கொண்டாடுவீங்க? எத்தனை கல்யாண நாள் கொண்டாடுவீங்க? ஆனால் கல்யாண நாள் அப்பா அம்மா கல்யாண நாள். உடனே வந்து நம்ம அப்பா கையால் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். உடனே அவனும் வந்து சேலை வாங்கி கொடுத்துருப்பானாட்டு இருக்குது. ப்ரோமோவில் காமிச்சாங்க. இது வந்து நாளைக்கு எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோவில் வச்சு நான் பேசுகிறேன். புடவை வாங்கிட்டு வர்றாங்க. அந்த புடவையை வந்து இவன் மித்ரா எடுத்து கட்டிடுவாளாட்டிருக்குது. புடவையை வந்து காணோன்னு தேடுறாப்புல மித்ரா எடுத்து கட்டிடுவாளாட்டிருக்கு. நீங்கள் தான் சிங்கத்தோட வாயிலே போய் உட்காந்துருக்கீங்களே, அப்புறம் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் சரியா? சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே போய் தலையை விட்டுட்டு, ஆமாம் கடி சிங்கம், என்னைய கடி சிங்கம் அப்படின்ற மாதிரியே இருக்குது சரியா? கேவலம் பிடிச்ச நாடகம் இதயம் சீரியல், கேவலத்தின் உச்சம் சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன, இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். நான் எல்லாம் திட்டியும் போட்டாச்சு, இது பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி வந்து நீ இப்போ சேலையை கட்டிட்டாலா, இனி அதுக்கு உட்காந்து போய் கூறுன்னு அழுவா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அந்த பெட்டி, அப்புறம் அந்த சாவியை வச்சு, அதாவது ஆதி வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அமெரிக்காவே வந்திருக்கான்னு சொல்லிங்கிறத இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு மரப்பெட்டியோட சாவிங்கிறது இன்னும் அந்த 2 லூஸ் பக்கிகளுக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா அதையும் திறந்துருவாள். இந்த மரப்பெட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைஸ். நம்ம அழகர் ஆண்டாள் ஊர் இருக்கு பாருங்க, அங்கே இருக்குதுங்க, அங்கே தான் இருக்குது. இல்லாட்டினா ஆதி வீட்டில் இது இருக்கலாம், அவ்வளோதான். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். இவன் சென்னைக்கு வந்தான், அப்புறம் இவங்க அம்மா செத்து போனால் இவன் ஆதியோட வீடு இருக்குமா இருக்காதா? ஆதியோட வீட்டுக்கு போன மாதிரியே தெரியல. இவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்தாலும் அழுகவே இல்லை. போயாமல் இந்த மித்ரா பின்னாடியே நாயாடம் சுற்றிட்டு இருக்கிறான் அந்த ஆதி பையன். என்ன இதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவன் யார், அந்த கண்ணுருட்டி மாமன்னர் தர்மலிங்கம், அவனை ஆளக்கானா, ஆண்டாள ஆளக்கானா, அழகர ஆளக்கானா, அவங்களாம் பிள்ளை குட்டி பெத்தாங்களா செத்தாங்களா உயிரோடு இருக்காங்களானே தெரியல. அதுக்கப்புறம் இங்கிட்டு வாசுவோட ஃபேமிலி யார் எங்கேன்னே தெரியல. அவன் அந்த போலீஸ்காரன் என்னானன்னு தெரில, அந்த போலீஸ்கார பொண்டாட்டி என்னானன்னு தெரியல, வாசுவோட அக்காக்காரி என்னானன்னு தெரியல, வாசுவோட அம்மா அப்பா என்னானாங்கன்னு தெரியல. எங்கடா கதை போயிட்டுருக்குது ஒன்றுமே புரியல. கார்த்திகை தீபம் கூட 2வது பாட்டு எடுத்தாங்க. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட கனெக்டிவிட்டி அப்படியே கொண்டு வர்றாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதயம் சீரியல் டோட்டலாக அப்படியே இது பண்ணிட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 4 லூசு கரகங்களை மட்டும் வச்சு நாடகத்தை ஓட்டிடலான்னு சொல்லி நம்மளை கழுத்தறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. சரி, ஓகே. அடுத்து வேறு என்ன, கார்த்திகை தீபம் சீரியல் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. வில்லன்கள்லாம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த சோசியல் மீடியாலலாம் இந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்து தெரியுங்களா? அந்த காந்தாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தாங்களாமா, செகண்ட் பார்ட் எடுக்கையில் நிறைய ஓவராலாக செத்துக்கிட்டே இருக்கிறாங்களாமா. அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த சாமி இதுகளை வச்சு எடுக்கிறதுனால இது பண்ணுறாங்களா அப்படின்லாம் சொல்லி நிறைய ரூமர்ஸ்லாம் அந்த சோசியல் மீடியாலலாம் பார்த்துட்ருக்கேன் நான். அப்போ வந்து சொல்கிறாங்க, அப்போ ஒரு சாமியை வச்சு படம் எடுக்கிறதே இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடகங்களில் கோயிலில் வச்சு தான் தப்பே பண்ணுறாங்க. விஷத்தை கலக்கிறது என்ன, புடவையில் தீ வைக்கிறது என்ன, ஓம குண்டத்தில் தண்ணியை ஊற்றுறது என்ன, என்னது இதெல்லாம்? அப்போ இவங்களெல்லாம் சாமி தண்டிக்காதா? ஐயோ கடவுளே. அப்புறம் வேற என்ன, வேற என்னமோ பேசணும்னு நினச்சேனே. என்னமோ சொன்னு நினச்சேன். இதயம் சீரியல் ரிவ்யூ பண்ணிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நீ அடுத்து வீரா சீரியலில் வந்து அவள் வள்ளி பேரை வச்சுட்டா. இனி வள்ளிக்கு வேறு ஏதோ ஆபத்துங்கிறாங்க. நீ அவள் விஜிங்கிற அதாவது வீராவும் மாறனும் எப்படி இதை காப்பாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரில வள்ளியை. அது ஒரு ட்விஸ்டாகவே போயிட்டுருக்கு. அப்புறம் சந்தியா ராகம், நான் கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் கைஸ். சந்தியா ராகம் இப்போ தான் ரகுராமனுக்கு வந்து உத்துவேகம் வந்துருக்குதுப்பா. உத்துவேகம் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சொன்னோன்னே பஞ்சாயத்தில் வச்சு
லெட்டர் எழுதி தர சொல்லுவாராமா, மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லி தருவாராமா. அதுக்கப்புறம் நைட் நேரம் வந்து கட்டையை தூக்கிட்டு அடிப்பாராமா. என் பொண்ணுன்னா நான் சும்மா விட்டுருவேனா? கட்டையை தூக்கிட்டு வந்து அடிப்பேன் இல்லை. அப்பா இப்போயாவது ரகுராமுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தீங்களே, இல்லாட்டினா எப்போ பார்த்தாலும் அந்த சோபாவில் உட்கார வேண்டியது, சோபாவை தேய்க்க வேண்டியது, பஞ்சாயத்துக்கு வர வேண்டியது, அந்த சேரை இப்படி தேய்க்க வேண்டியது, அப்புறம் போக வேண்டியது, வண்டி ஓட்ட வேண்டியது, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதே கேரக்டரை தான் கொடுத்துட்ருந்தீங்க. ஆனால் அவனா வேட்டியை இப்படி ஒரு சைடு எடுத்துக்கிட்டு வேகமாக கோவப்பட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறது பொம்பளையாட்டம். இன்றைக்கி தான் சரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு. செமையாக இருந்தது. சந்தியாராகம் செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் மாயா. ஆனால் உனா மாயா 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 தான் குடும்பத்தை காப்பாற்றுறா, மாயா தான் குடும்பத்தை காப்பாற்றுறா. ஐயோ, அந்த சந்தியாராகன் பேரை வச்சதுக்கு மாயா சீரியல்னு பேர் வச்சுருக்கான். அப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம். அப்பா துளசியம்மா அவன் தாலி கட்டினது தப்பு தான், இல்லைன்னா நாங்கள் சொல்லலை சரியா. ஆனால் ஒரு பொம்பளையால் எத்தனை அழிவுகளை நீ பார்க்குறேன்னு பாரு. ப்ரோமோவில் காமிக்கிறாங்க, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க வெற்றியை. இங்கே அவன் யார், வெற்றியோட அப்பங்காரன் வந்து துளசியோட அண்ணனை அடிச்சு போடுறான். இவன் தான் அந்த லூசுக்காரன், அந்த சோடா புட்டிக்காரன் தான் போய் அங்கே கத்திக்கிட்டு இருக்கானே இவன் தேவையில்லாமல் காசுக்காக. தங்கச்சியோட வாழ்க்கை பறி போகுதுன்னு அந்த அக்கறை இல்லை நாய்க்கு. காசுக்காக போய் அந்த கிழவிங்கிட்ட கத்தி அவன் ஒரு அறை விட்டுவான். அந்த அறை விட்டதுக்கு சமமாக இங்கே வந்து அந்த இன்னொரு தம்பியோட பொண்டாட்டி இருக்கவங்க, வெற்றியோட அக்கா கறி, அவளை அடித்து பத்துறான் இவன். நாடகமாவாட எடுக்கிறீங்க. அப்புறம் நம்ம அந்த இத்து போன மகேஷ், அவன் என்னடா வாட்ச்மேனை போட்டு அடி அடித்து செத்தே போயிட்டான் அந்த வாட்ச்மேன். என்னடா நாடகம் எடுக்கிறீங்க நீங்களா? என்ன நாடகம் எடுக்கிறீங்க? அவன் ஒரு சைக்கோ தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படியா? சும்மா ஒரு அரை அப்படி கணக்கில் அரைஞ்சா கூட தெரியாது. ஐயோ சாமி, துளசியக்கா கொஞ்சமாவது வெற்றி செஞ்ச அந்த நல்லதெல்லாம் நினச்சி பாருங்க. இந்த தாலி கட்டினதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவன் செஞ்ச உதவிக்கலாம் சரியா? அவன் செஞ்ச உதவிக்கெல்லாம் இந்த தாலி ஒன்றும் கால் தூசி ஈடாகாது சரியா? நீங்கள் பண்ண வேலைக்கு உங்கள் அப்பனுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு கெட்டி மேளத்தில். அந்த பொன்வண்ணன் தான் அவன் பேர். அவனுக்கு வந்து நெஞ்சு வலியே வந்துருச்சு இப்போ பண்ண வேலைக்கு. இனி நம்மகிட்ட வேற கேள்வி கேட்குறாங்க, துளசி வந்து வாழ்க்கையை ஏற்பாலாம் ஏற்க மாட்டாளாம். நீ ஏற்காம போ, ஏற்காட்டி போ, அதுக்கான எங்களுக்கு என்ன இதா? ஆனவனு என்னடா எங்கடையே கேள்வி கேட்குறீங்க எல்லாரும். மக்கள் என்ன இழிச்சா வச்சிங்களா? மன்னிப்பாங்களா, மன்னிக்க மாட்டாங்களா, ஏற்பாங்களா, ஏற்க மாட்டாங்களா? என்னது இது? ஐயோ சாமி, முடியல எங்களால். நாடகன்ற பேரில் வச்சு செய்கிறீங்க, வாந்தி வருது அப்படின்ற மாதிரி அருவருப்பாக இருக்குது. நாடகங்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அப்புறம் என்னோடய ஃபேவரட் சீரியல் கைஸ், மௌனம் பேசியதே சூப்பராக இருக்குது. சூப்பர் சீரியல். யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல, டைரக்டர். அந்த டைரக்டர் தூக்கி எல்லா நாடகத்தையும் எடுக்க சொல்லுங்கப்பா. செம. அதாவது ஒரு பொண்ணை வந்து டாமினேட் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த நாடகத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். சுற்றி அத்தனை பொம்பளையை சேர்ந்து ஒரு பொம்பளை அடிக்கிறாங்க, அவள் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்து நிற்கிறா வருங்க. அது ஒரு கேரக்டர் சூப்பராக இருக்கும். அப்புறம் வேற என்ன, அதாவது அந்த நாடகத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை அப்படியே துளசி சரி பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் அந்த சீரியல், வந்து சூப்பராக இருக்கும். போர் அடிக்காமே இருக்கு. எனக்குலாம் தெரிஞ்ச அந்த சீரியலில் 1 மணி நேரம் கூட போடலாம், தாராளமாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. இந்த இத்து போன சீரியல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போடுறதுக்கு, நல்ல சீரியல்லாம் 1 மணி நேரம் போட்டால் நான் மனசார பார்க்கலாம் சரியா? அப்புறம் வேற என்ன கைஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். நிறையா பேசிட்டோம், வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. சரி, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நீ அவ்வளோதான். நாளைக்கு ஒரே அழுகுதான் கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் எடுத்து கொடுத்து சேலையை தூக்கி கட்ட போகிறா, மறுபடியும் ஊருன்னு உட்காந்து அழுக போகிறா. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து யார் கையிலே மாட்டணும். எனக்கு தெரிஞ்ச ஆதியே பார்த்துட்டானா ரொம்ப நல்லாயிருக்கும். நாடகம் அதோடு முடிஞ்சது. இந்த நாடகத்தில் இப்படி இழுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கதையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அந்த பாக்ஸை திறந்து இவனுக்கு ஞாபகம் வந்தால் வேலை முடிச்சுது. மித்ராவெல்லாம் அடித்து பற்றிட்டு போயிட்டே இருந்துருவான் சரியா? அவ்வளோதான். ஓகே கைஸ், வேறு என்ன, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். உங்களோட நிலை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.